அனைத்து தமிழீழங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டின் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். சனி, குரு, ராகு, கேது, சுக்கிரன் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் பயிற்சி உள்ளது. அதிலும் தை மாதம் மிகவும் சிறப்பானது. இந்த மாதத்தில் ஏற்கனவே செவ்வாய், சுக்கிரன் பயிற்சிகள் உள்ளன. அதேபோல் குரு வக்ர நிவர்த்தியும் இந்த மாதத்தில் நிகழ உள்ளது. இது ராசியில் ஏற்படுத்த போகும் தாக்கத்தை இந்த தொகுப்பில் காணலாம். பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டில் பயணிக்கும். அவை எப்போது பின்னோக்கி திரும்புகிறதோ அப்போது வக்ரநிலை என்போம். கிரகங்கள் திரும்பும் போது விளைவுகள் கடுமையாகத்தான் இருக்கும். அதிலும் குரு, செவ்வாய், சனி, ராகு, கேது, சுக்கிரன் வக்ரம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். குரு தற்போது ரிஷப ராசியில் வக்ரமாக வீற்றிருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். குரு மற்றும் சனி பூமியின் வெளிப்பட்ட பாதையில் பயணிக்கும். குரு தனம் குடும்பத்துக்கு காரகனாக இருக்கிறார். நம் அன்றாட வாழ்க்கையில் குரு பயணிப்பதால் அவரது வக்ர நிவர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்தது. ரிஷப ராசியின் சொந்த வீட்டில் குரு வக்ர நிலையில் உள்ளார். குரு பொதுவாக அவர் அமரும் இடத்தில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவார். இதை கால புருஷ தத்துவம் என்பார்கள். தனகாரகரான அவர் தனவரவை கொடுத்திருப்பார். குடும்பம், பணம் எல்லாவற்றையும் பற்றியும் எண்ணம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்ற தெளிவு கிடைக்காமல் குழப்பத்தால் கவலையில் இருப்பார்கள். முகத்தில் பொலிவிழந்து காணப்படும். குரு பெரிய கிரகம் என்பதால் இனி மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழத் தொடங்கும். ரிஷபராசி என்பது நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் குரு வக்ர நிலை உங்கள் வாழ்க்கையை அதல பாதாளத்துக்கு சென்றது போன்ற பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே இருந்திருக்காது. இனி உங்களின் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது. நீங்கள் தள்ளப்பட்டதாக நினைத்த பாதாளத்தில் இருந்து மீண்டும் நம்பிக்கை விதைகளை நடுவீர்கள். கடந்த காலங்களில் சந்தித்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி படிப்படியாக நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள். கடவுள் உங்களுக்கு வைத்திருந்த அனைத்து சோதனைகளையும் கடந்து வந்திருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். ஒவ்வொரு காரியத்திலும் திட்டமிட்டு வெற்றி கொடி நடுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும். குடும்பம், பணம் ஆகிய இரண்டு விஷயத்தில் தெளிவான சிந்தனைகளால் லாபம் பெறுவீர்கள். நீங்கள் நீண்ட காலமாக செயல்படுத்த நினைத்த காரியத்தை நிறைவேற்ற இது சரியான நேரம். எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அதை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்குவதன் மூலம் முழு வெற்றியும் அடையலாம். எண்ணம் போல் நல்ல முன்னேற்றத்தை அடையவும் இது உதவியாக இருக்கும். வளர்ச்சியை நோக்கி உயர்ந்த சிந்தனைகளை வைத்து அதை தீர்க்கத்துடன் செயல்படுத்துவீர்கள். ஆலமரத்தில் வேறு எப்படி படர்ந்து இருக்குமோ அப்படி உங்களின் சிந்தனைகளை கடின உழைப்பாக அதை பரவலாக்க வேண்டும். பழைய கடன் நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து வந்த புதிய கடன்கள் கிடைக்கும். சம்பள பாக்கி தீரும். சமூகத்தில் பெரிய இடத்தில் உள்ள மனிதர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். உண்மையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. அதனால் காரியங்களை தெளிவாக திட்டமிட்டு பலனடையுங்கள். மே மாதத்தில் நிகழ உள்ள குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. கோடீஸ்வர யோகம் பெறும் அமைப்பு உங்கள் ராசிக்கு உள்ளது. குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டால் எடுத்த காரியம் வெற்றி பெறும்.